நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டை விக்கிரவாண்டியில் வரும் 23ஆம் தேதி நடத்த அனுமதி. 21 கேள்விகளுக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் பதிலளித்த நிலையில் அனுமதி அளித்தது காவல்துறை. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு குறித்து இன்று வெளியாகிறது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. காலை 11 மணிக்கு வீடியோ மூலம் அறிவிக்கிறார் விஜய். அமெரிக்காவில் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க கலை விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. அமெரிக்காவிற்கு லேட்டாக வந்துள்ளதாகவும் ஆனால் வரவேற்பு லேட்டஸ்டாக உள்ளதாகவும் பேச்சு. தர்மபுரியில் சிப்காட் தொழில் பூங்கா அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பம். 462 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் சிப்காட் மூலம் 18,300 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 10 பேர் மீது பாய்ந்தது குண்டர் சட்டம். சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் அதிரடி. எல்லை தாண்டியதாக புதுக்கோட்டை மீனவர்கள் 14 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை இன்று யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவர் என தகவல். ஆயுள் தண்டனை கைதியை வீட்டு வேலைக்கு பயன்படுத்தி கொடுமைப்படுத்திய விவகாரம். வேலூர் சிறைத்துறை பெண் டிஐஜி உள்ளிட்ட 14 பேர் மீது சிபிசிஐடி வழக்கு பதிவு. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை ஆலய விழாவையொட்டி தேர்பவனி. லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று பிரார்த்தனை. ஜெயிலர் படத்தின் வில்லன் நடிகர் விநாயகம் ஹைதராபாத் அருகே உள்ள ஷம்ஷாபாத் விமான நிலையத்தில் கைது. மதுபோதையில் அலப்பறையில் ஈடுபட்டதால் நடவடிக்கை. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு குறித்து இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறார் விஜய். விக்கிரவாண்டியில் நடைபெறவிருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு குறித்து இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் செந்தில் ராஜா. வணக்கம் செந்தில் ராஜா, இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாடு வரும் 23ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய வி சாலை என்ற இடத்தில் நடைபெற இருக்கிறது. இதற்காக சுமார் பார்க்கிங் மற்றும் அந்த மாநாடு வசதிகள் என அனைத்திற்கும் தேவையான ஒரு 155 ஏக்கர் இடத்தை அவர்கள் ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். குறிப்பாக மாநாடு நடத்தும் இடத்திற்கு 82 ஏக்கரும் பார்க்கிங் வசதிக்காக மீதம் இருக்கக்கூடிய நிலத்தையும் அவர்கள் ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். இந்த இடத்தில் நாங்கள் வரும் 23ஆம் தேதி நாங்கள் மாநாடை நடத்த இருக்கிறோம். இதற்கு அனுமதி வேண்டும் என அரசு துறைகள் அனுமதி கேட்டிருந்தார்கள். குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், எஸ்பி அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் அந்த கடிதம் வழங்கப்பட்டிருந்தது. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைவர் விஜயோடைய அந்த அறிவுறுத்தலின்படி நேரில் சென்று அந்த அனுமதி கடிதம் கேட்டு அந்த கோரிக்கை கடிதத்தை வைத்திருந்தார். அதற்கு பிறகு சில விஷயங்களை 21 கேள்விகளை காவல்துறை கட்சிக்கு எழுப்பியிருந்தது. அதாவது தாவேகா கட்சிக்கு எழுப்பியிருந்தார்கள். அதற்கான பதிலை 2 நாட்களுக்கு முன்பு அந்த கட்சி வழங்கி இருந்தது. குறிப்பாக 6ஆம் தேதி விழுப்புரம் சென்று அந்த எஸ்பி அலுவலகத்தில் அந்த கடிதமானது வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அனுமதி கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு சூழல் ஏற்பட்டு வந்தது. குறிப்பாக அந்த கட்சி தொண்டர்கள் மத்தியில் இருந்து வந்தது என்று கூறலாம். ஏனென்றால் வரும் 23ஆம் தேதி மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை அனுமதி கிடைக்கவில்லை. கண்டிப்பாக நடக்குமா என்றெல்லாம் யோகங்கள் எழுப்பி வந்தது. இந்த நிலையில் தான் நேற்று அந்த கட்சியின் சார்பில் நிர்வாகிகளுக்கு, மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது என்னவென்றால் நாளை
காலை 11 மணி அளவில் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகிறது, அதற்கு தயாராக இருங்கள் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இது குறித்த தகவல் நம்மளுக்கு கிடைத்தது. அதன்படிதான் நாளை மாநாடு குறித்த அறிவிப்பை வெளியிடுகிறார்கள் என்ற அறிவிப்பை நாம் கொடுத்திருந்தோம். இந்த நிலையில் தான் தற்போது காவல்துறையும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது தாவேக தரப்பில் இந்த கட்சி மாநாடு நடத்துவதற்கான அனுமதி கேட்டிருந்தார்கள். அதற்கான அனுமதியை தற்போது காவல்துறை வழங்கி இருக்கிறது. கட்சியுடைய அந்த மாநாடு நடைபெறுவதற்கு இன்னும் 15 நாட்கள் தான் இருக்கிறது. எனவே தற்போது இந்த காவல்துறை அனுமதி வழங்கி இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக அந்த நிலம் சீரமைப்பு மற்றும் பந்தல் அமைத்தல், மேடை அமைத்தல் உள்ளிட்ட பணிகளை அவர்கள் தொடங்க இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 50,000 பேர் வருவார்கள் என்று அந்த கட்சியின் சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காவல்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விளக்க கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கார்கள். குறிப்பாக 50,000 இருக்கைகள் அங்கு நாங்கள் போட போகிறோம், பார்க்கிங் வசதி இதெல்லாம் செய்திருக்கிறோம், கழிப்பறை வசதி செய்திருக்கிறோம், உணவு வசதி இப்படி இதெல்லாம் செய்ய போகிறோம் என்றெல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த மாநாட்டை நடத்துவதற்காக இந்த ஏற்பாடுகளை கவனிப்பதற்காக சில குழுக்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த தொண்டர்கள் பொதுமக்களை மாநாட்டுக்கு அழைத்து வருவதற்காக ஒவ்வொரு தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு பொறுப்பாளர், அவர்கள் கீழ் 5 நபர்கள், அவர்களுக்கு கீழ் 5 பொறுப்பாளர்கள் என மொத்தம் 6 பேர் ஒரு தொகுதிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தொகுதியில் இருந்தும் 10 வாகனங்கள் மூலமாக அந்த மக்கள் இங்க அழைத்து வரப்பட இருக்கிறார்கள். இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் தாவேக கட்சியுடைய தலைவரான விஜய் இன்று காலை 11 மணி அளவில் ஒரு அறிவிப்பை வெளியிட இருக்கிறார். இந்த கட்சி பதிவு மற்றும் இந்த மாநாடு நடத்துவது தொடர்பாக அந்த தேதியை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறார். ஏனென்றால் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அனுமதி கடிதம் கேட்டு எஸ்பி அலுவலகத்தில் அந்த கோரிக்கை கடிதம் கொடுத்தபோது கூட கேட்டபோது இந்த தேதியை தலைவர் விஜய் தான் அறிவிப்பார் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் அவர் எப்போது அறிவிக்கப் போகிறார் என்ற ஒரு கேள்வி இருந்து வந்தது. அனுமதி கிடைத்த பிறகு அந்த அறிவிப்பை அவர் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தான் தற்போது அதுக்கான அந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது காவல்துறை சார்பில். இன்று அவர் இன்னும் 1 மணி நேரத்திற்குள்ளாக அந்த அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவதற்கான வாய்ப்புள்ளது. மோனிஷா, களத்திலிருந்து விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செந்தில் ராஜா. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 68ஆம் ஆண்டு கூட்டம் தொடங்க உள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். வணக்கம் அபினேஷ், இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 68ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் சென்னை காமராஜர் அரங்கத்தில் நடைபெற உள்ளது. தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய தலைவர் நாசர், பொதுச்செயலாளர் விஷால் ஆகியோர் தலைமையில இந்த கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு மிக முக்கியமான விஷயங்களை இதுல விவாதிக்க இருக்கிறாங்க. குறிப்பாக அண்மையில இந்த நடிகர் சங்கத்தினுடைய கட்டிடம் நீண்ட நாட்களாக கட்டப்படாமல் இருப்பது அப்படிங்கிறது நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. அது குறித்து பல்வேறு மூத்த உறுப்பினர்கள் இன்றைய பொதுக்குழு கூட்டத்தில் கேள்வி எழுப்ப இருக்கிறாங்க. அதே போல சமீப காலமாகவே தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் நடிகர் சங்கத்துக்கும் மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது. நடிகர் விஷால், தனுஷ் உட்பட சில நடிகர்களின் படங்களை தயாரிக்கும் தயாரிப்பாளர்களை தங்களை கலந்தாசிக்க வேண்டும் என்றும் தயாரிப்பாளர் சங்கம் நிறைவேற்றியுள்ள தீர்மானத்திற்கு நடிகர் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் நவம்பர் 1ஆம் தேதி முதல் சினிமா தொடர்பான அனைத்து பணிகளும் நடைபெறாத என தயாரிப்பாளர் சங்கம் முடிவுக்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில 2 தினங்களுக்கு முன்பு நடிகர் சங்க செயற்குழுவில் தயாரிப்பாளர் சங்கத்துடன் பிரச்சனையை பேசி தீர்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர் தெரிவித்திருந்தார். எனவே இந்த விவகாரங்கள் குறித்தெல்லாம் இன்றைய பொதுக்குழுவில் மிக விரிவாக பேச இருக்கிறாங்க. மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.